தமிழ் சினிமா குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம். சாய் அபியங்கரின் பவழவள்ளி பாடல் வெளியான 91 நாட்களில் 200 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. சாய் வெளியிட்ட சுயாதீன ஆல்பங்கள் அனைத்தும் மில்லியன் ஹிட்ஸ் அடித்திருப்பதால் இளைஞர்களின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர் ஆகியிருக்கிறார். அதேபோல் கென் கருணாஸ் இயக்கி ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைத்த யூத் படத்தில் இடம்பெற்ற முட்டக்கலக்கி பாடலும் 200 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. நடிகர்கள் இடையே தொடர்ந்து நீடிக்கும் நட்பு மிக அபூர்வம். அப்படிப்பட்ட அபூர்வ நட்பு ரஜினிகாந்த் மோகன் பாபு இடையே இருக்கிறது. ஓய்வை விரும்பினாலோ அல்லது நண்பனோடு தனித்திருக்க விரும்பினாலோ ஹைதராபாத்தில் இருக்கும் மோகன் பாபுவின் பண்ணை வீட்டுக்கு போய்விடுகிறார் ரஜினிகாந்த். அதேபோல் வருடத்திற்கு 4 முறையாவது ரஜினியின் கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு வந்து விடுகிறார் மோகன் பாபு. தலைவன் தலைவி இட்லி கடை படங்களுக்கு பிறகு தமிழ் படங்கள் எதிலும் கமிட் ஆகாமல் இருந்தார் நித்யா மேனன். ஆனால் நிறைய கதைகள் அவரை தேடி சென்றிருக்கின்றன. அவரோ ஒரே மாதிரி ஸ்டெரியோ டைப் ரோல்களாக வந்ததால் தவிர்த்து விட்டார் என்கிறார்கள். இந்த நிலையில் தமிழில் ஹீரோயின் சென்ட்ரிக் கதை ஒன்றை ஓகே செய்துள்ளார். நித்யா மேனன் இதற்கு முன்பு ஃப்ரானா, ஸ்கைலைஃப் என பெண்களை மையப்படுத்தும் பாத்திரங்களில் அசத்தி இருக்கிறார். எல்ரேட் குமார் தயாரிக்க மதிமாறன் புகழேந்தி இயக்க சூரி கதை நாயகனாக நடித்துள்ள படம் மண்டாண்டி. மஹிமா நம்பியார், சத்யராஜ், மிதுன், பாலசரவணன் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். மீனவர் சமூகத்தின் வாழ்க்கையை மையமாக கொண்டு வலுவான கதை பின்னணியில் உருவான இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிந்தது. தொடர்ந்து படத்தின் மற்ற பணிகள் நடந்து வரும் நிலையில் செப்டம்பர் 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர். ஹிந்தியில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் படத்தின் 2 பாகங்களையும் இயக்கியவர் ஆதித்யாதர். இந்த 2 பாகங்களும் உலக அளவில் 3000 கோடி ரூபாய் வசூலித்ததன் மூலம் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளார் இயக்குனர் ஆதித்யா. இந்நிலையில் தற்போது தனது அடுத்த படத்திற்கான திட்டமிடலில் ஈடுபட்டிருக்கும் அவர் சமீபத்தில் பிரபாஸை சந்தித்து ஒரு பேன் இண்டியா படம் இயக்குவதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதோடு தான் அளித்த ஒரு பேட்டியில் பிரபாஸை இயக்குவதில் தான் ஆர்வமாக இருப்பதாக ஆதித்யா தெரிவித்தார். ஸ்பிரிட், பௌசி, கல்கி 2 போன்ற படங்களில் அடுத்தடுத்து நடித்து வரும் பிரபாஸ் அடுத்த ஆண்டில் சலார் 2 படத்தில் நடிக்கப் போகிறார். அதனால் இந்த படங்களுக்கு பிறகு ஆதித்யாதர் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பார் என கூறப்படுகிறது.